அதுக்கப்புறம் ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை ஃபைல் எடிட் பண்ணுறதுக்குன்னே உங்களுக்கு தனியாக ஒரு நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு தனி விண்டோ வரும். அதில் நீங்கள் எவ்வளோ லைன்ஸ் வேணால் டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக வந்து பவர் ஷெல்லில் ரன் ஆகும். இல்லை அதை சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அது சேவ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான். நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எப்போ வேணால் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். பவர் ஓகே சொல்லுங்க. ஆமா. கடைசியா இன்புட் எஸ்ஆர் நோ கேட்குறதுங்களா? அந்த இன்புட்குள்ள நீங்க என்டர் த வேல்யூன்னு கேளுங்க. கேட்டுட்டு அவங்க என்டர் பண்றதை வச்சு நம்ம இப்போ நோன் கொடுத்தாங்கன்னா அந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணி விட்டுருங்க. நோன் கொடுத்தா இஃப் அந்த இன்புட்டுக்கு ஒரு வேரியபிள் நேம் வச்சுருப்பீங்கல்ல, அந்த நேம் போட்டுட்டு இப்போ ஃபார் ஏ ஈக்குவல் இன்புட் கொடுத்துருந்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் நோன்னு கொடுத்தாங்கன்னா கீழே வந்துட்டு பிரேக்னு கொடுத்துருங்க. அந்த லூப் பிரேக் ஆகி கேம் வந்து க்ளோஸ் ஆகிடும். எஸ் கோட் ஆமாம். சரி. புரியலைங்க. என்டர் த வேல்யூங்கிறது நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கறது, அது வந்து கீழே வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் யூசர் வந்துட்டு யார் வந்து அந்த கேம் விளையாடுறாங்களோ அவங்க இன்புட் கொடுக்கணும். நம்ம அது கொஸ்டின் கேட்குறோம் என்டர் த வேல்யூ அப்படின்னு. புரியுதுங்களா? ஓகே.
So good afternoon to all. அண்ட் நேற்று வந்து நம்ம பைக் ரெண்டல் ஷாப் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு ஹாஃப் முடிச்சாச்சு. எது வரைக்கும் முடிச்சிருந்தோம்னா ரெண்டல் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுற வரைக்கும் முடிச்சிருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைக் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அண்ட் ரிட்டர்ன் பண்ணுறப்ப என்னென்ன ஸ்கீமாஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா. கொஞ்சம் லவுடரா பேச முடியுமா? வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஷூர் மேம். Thank you. ஓகே, ஸோ இது வந்து நம்ம நேற்று இது வரைக்கும் பண்ணியிருந்தோம், ரைட். ஸோ இது வரைக்கும்னா இந்த ஹவர்லி பேசிஸ் அண்ட் வீக்லி பேசிஸ் வரைக்கும் பண்ணியிருந்தோம். சரிங்களா. ஸோ இது ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு தென் நம்ம அடுத்த மெத்தடை வந்துட்டு கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பைக் ரெண்டல் ஷாப். இதில் வந்துட்டு 3 ஸ்கீமாஸ் இருக்கு. 3 ஸ்கீமா என்னன்னா ஹவர்லி பேசிஸ்ல எடுக்கலாம், வீக்லி பேசிஸ்ல எடுக்கலாம் அண்ட் டெய்லி பேசிஸ்ல நான் பைக் எடுக்க முடியும். ஸோ 3க்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். சரிங்களா. இங்கே ஃபர்ஸ்ட் பைக் ரெண்டல் ஷாப் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு அண்ட் டிஃபைன்ல ஸோ இனிஷியேட்டா ஒரு செல்ஃப் கமா ஸ்டாக் ஈக்குவல் 0. ஸ்டாக் நான் வந்து வாங்குறேன், அந்த ஸ்டாக் இங்கே வந்து டிஸ்பிளே பண்றேன். ஓகே, ஸோ அடுத்து ஹவர்லி பேசிஸ்க்கு ஒன்று எடுக்கிறேன். ஹவர்லி பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பைக்ஸ் வந்து லெஸ் தென் 0வா இருக்கான்னு செக் பண்றேன். லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா ஸோ நம்பர் ஆஃப் பைக்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ்னு பிரிண்ட் பண்றேன். அண்ட் ஸோ கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா ஸ்டாக் கம்மியாக இருக்கு, நீங்க ஸ்டாக்குள்ள கொடுங்க அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். அண்ட் எல்ஸ், ஸோ ரெண்டு கண்டிஷனுமே இல்லைன்னா if the customer gives correct value, okay, correct value இருந்துச்சுன்னா நான் அந்த டேட் டைம் வந்து ஸ்டோர் பண்றேன். ஓகே, ஸோ என்ன டேட் டைமோ அந்த டேட் டைமை ஸ்டோர் பண்றேன். அண்ட் மறுபடியும் ஸ்டாக்ல இருந்து அவங்க எவ்வளோ பைக் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ பைக்ஸை நான் மைனஸ் பண்றேன். சரிங்களா. ஸோ அடுத்து சம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பிரிண்ட் பண்றேன் அண்ட் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு டெய்லி பேசிஸ்லயும் அதே மாதிரி பண்றேன், அதே மாதிரி வீக்லி பேசிஸ்ல அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ பண்ணிட்டு தென் இப்போ நம்ம ஸோ பைக் ரிட்டர்ன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா. ஸோ பைக் ரிட்டர்ன் மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அண்ட் பைக் ரிட்டர்ன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா எனக்கு 3 வேல்யூஸ் வேணும். ரெண்டல் டைம் வேணும், ரெண்டல் பேசிஸ் வேணும், ரெண்டல் நம்பர் ஆஃப் பைக்ஸ் எவ்வளோ நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படிங்கிற 3 வேல்யூ கொடுக்கும். சரிங்களா. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த 3 வேல்யூயும் டப்புல உள்ள வாங்கிக்கலாம். டப்புல உள்ள வாங்கிட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு அப்புறம் கன்வெர்ட் டப்புல இருந்து அன்பேக் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஃப் ரிட்டர்ன் பைக்ஸ், ரிட்டர்ன் அண்டர்ஸ்கோர் பைக்ஸ். சரிங்களா. ஸோ இதுல செல்ஃப் கமா ஸோ எவ்வளோ பைக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்றோம், நம்பர் ஆஃப் ஓகே, ஸோ எவ்வளோ பைக்ஸ் ரிட்டர்ன் பண்றோங்கிற வேரியபிள். சரிங்களா. ஸோ இப்போ நீங்க இந்த 3 வேல்யூஸும் ஒரு டப்புள் பாஸ் பண்றாங்க. அந்த டப்புள்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 2 வேல்யூ பாஸ் பண்ணிடுறாங்க, 1 வேல்யூ பாஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு தேவை வந்து 3 வேல்யூஸும் பாஸ் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ 3 வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஸோ அந்த 3 வேல்யூஸும் பாஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இங்க ரெண்டல் டைம் ஃபர்ஸ்ட் இந்த டப்புல நம்ம அன்பேக் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாக் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். So and this method for returning to bikes. ஓகேங்களா.
ஸோ இது ஒரு டாக் ஸ்ட்ரிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பைக்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம டப்புல அன்பேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரெண்டல் டைம் அப்படிங்கிறத நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, சரி நம்ம இந்த ஆர்டர்ல தான் நம்ம டப்பு கொடுக்குறப்பே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டல் டைமை பிரிச்சு எடுத்துறேன் அண்ட் ரெண்டல் பேசிஸ். ஓகே, ஸோ ரெண்டல் பேசிஸ்ங்கிறது என்னன்னா டெய்லி பேசிஸா, ஹார்லி பேசிஸா ஆர் வீக்லி பேசிஸா அப்படிங்கிறது கொடுக்குறது. ஓகே, ஸோ அது ரெண்டல் பேசிஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் பைக்ஸ். ஸோ இதில் எங்க இருந்து நம்ம அன்பேக் பண்ண போறோம்? இந்த ஸோ இது இந்த நேம் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பைக்ஸ் டு ரிட்டர்ன் இங்கே வச்சுக்கலாம். தென் இதை லைக் ரிட்டர்ன் டப்புள்ங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் இப்போ நம்ம 3 வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஹேஷ் like if set not checking 3 values. ஓகேங்களா? ஸோ இப்போ இஃப் கொடுத்து நம்ம செக் பண்ண போறோம். இஃப் ஸோ ரெண்டல் பேசிஸ், இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் அண்ட் மட்டும் கொடுத்துரு கம்மாக்கு பதிலாக. ஸோ ஆல்ரெடி இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இஃப் என்னன்னா ட்ரூ அப்படி இருந்துச்சுன்னா இஃப் வந்து அலோவ் பண்ணும், ட்ரூ இல்லைன்னா அலோவ் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கேயுமே இந்த ரெண்டல் டைமு, ரெண்டல் பேசிஸ், நம்பர் ஆஃப் பைக்ஸ் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணலை. இப்போ டப்புல 2 வேல்யூஸ் ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அன்பேக் பண்ணாது இல்லைங்களா? ஸோ 3 வேல்யூஸ் இருக்கனால அன்பேக் பண்ண முடியாது. அப்போ இங்கே வந்து செக் பண்ணும் எல்லாத்துலேயும் வேல்யூஸ் இருக்கான்னு. வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ, வேல்யூஸ் இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணுது, ட்ரூ. ஸோ அடுத்த ப்ராசஸ் போயிடும். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 3 வேல்யூ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாக்ல அந்த 3 வேல்யூ நம்பர் ஆஃப் பைக்ஸ்ங்கிறத ஆட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அதுக்கு செல்ஃப் டாட் ஸ்டாக் பிளஸ் ஈக்குவல் த நம்பர் ஆஃப் பைக்ஸ் ரிட்டன். இதைத்தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸ்டாக்ல. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ரிட்டர்னிங் டைம் வந்து கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணி மேலே இருக்க டைமோட மைனஸ் பண்ணாதான் எவ்வளோ ஹவர்ஸ் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க, இல்லை எவ்வளோ வீக்ஸ் எடுத்திருக்காங்க, ஆர் எவ்வளோ டேஸ் வந்து அவங்க ரெண்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு இங்கே நவ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அண்ட் டேட் டைம் டாட் டேட் டைம் டாட் நவ். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ அந்த ரெண்டல் டைம் நம்ம வந்து பாஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ ரெண்டல் டைமையும் இதையும் மைனஸ் பண்ணணும். அதை மைனஸ் பண்ணா எனக்கு ரெண்டல் பீரியட் கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டல் பீரியட் எனக்கு கிடைக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டல், ஏன்னா ரெண்டல் டைம் கூட இது மைனஸ் பண்ணும், ரைட்? ஸோ ரெண்டல் டைம் மைனஸ் நவ். இப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ரெண்டல் பீரியட் கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே ஒரு இஃப் கிளாஸ் கொடுக்குறோம்.
அண்ட் இது வந்து பில்லிங் கால்குலேஷனுக்கு if rental basis, okay, so rental rental basis equal 1. so 1ங்கிறது நம்ம இங்க இன்டிஜர் யூஸ் பண்ற நமக்கு பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால 1 2 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஹவர்லி பேசிஸ் 1ன்னு வச்சுக்கலாம், டெய்லி பேசிஸ் 2ன்னு வச்சுக்கலாம், அண்ட் வீக்லி பேசிஸ் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டல் பேசிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இங்கே பில் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பில் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்லோ லெட்டில் வச்சுக்கணும். பில் கால்குலேட் பண்ணணும் அண்ட் ஈக்குவல் டு இங்கே உங்களோட ரெண்டல் பீரியட் இருக்குல்லங்க. ஸோ ரெண்டல் பீரியட்ல ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஹவர்ஸை மட்டும் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ ரெண்டல் பீரியடுங்கிறது என்னது, அந்த ஹியூஜ் வேல்யூ எப்படின்னா டேட் இருக்கும், மந்த் இருக்கும், அப்புறம் இயர் இருக்கும், தென் ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, மைக்ரோ செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ணால் ஹவர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹவர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா டாட் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ டாட் கொடுத்துட்டு செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து செகண்ட்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஃபெச் பண்ணி எடுத்துட்டு 3600. ஓகே, ஸோ 60 into 60 30 6 into 6 36. ஓகே, அப்போ 60 into 60 3600. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் 60 into 60 மீன்ஸ் 60 செகண்ட் into 60 மினிட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஹவர்ஸ் கிடச்சிடும். ஓகே, அதனால 3600வால் நான் டிவைட் பண்ணியிருக்கேன் செகண்ட்ஸை. எவ்வளோ செகண்ட்ஸ் வருதோ அதை நான் 3600வால் டிவைட் பண்ணானா எனக்கு ஹவர் வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? அடுத்து ஸோ இதை நம்ம வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுடலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டல் பீரியட் எப்படின்னா டேட் டைம் டாட் டேட் டைம் அப்படின்னு வரும். ஓகேங்க, ஸோ அதில் எல்லா வேல்யூஸ் இருக்குது. நம்ம அந்த வேல்யூஸ் வந்து பிரிச்சு எடுக்கிறப்போ நீங்கள் செகண்ட்ஸ் மட்டும் தான் இங்கே கொடுக்க முடியும், ஹவர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, தென் அடுத்து ஸ்டார். ஸோ நம்மளோட டெய்லி பேசிஸ்க்கு நான் ஒரு 5 rupees செட் பண்ணுறேன். சரிங்களா? நம்மளோட டெய்லி பேசிஸ்க்கு நான் ஒரு 5 rupees செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5 rupees செட் பண்ணிட்டு ஸோ இன்ட்டு 5 அந்த ஹவர்ஸ் இன்ட்டு 5னா எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும் இல்லைங்களா? ஸோ 5 ரொம்ப கம்மியாக இருக்குது, 50 கொடுக்கலாம். அண்ட் 50 கொடுக்குறேன். ஸோ ஒரு ஹவருக்கு 50. சரிங்களா? ஸோ அப்போ செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த ஹவர் வேல்யூ இருக்கும். இந்த ஹவர்ஸ் இப்போ 20னா 20 into 50, தட்ஸ் ஆல், நமக்கு வேல்யூ கிடச்சிடும். தென் அது இன்ட்டு ஒரு பைக்குக்கு எவ்வளோ வேல்யூஷன் போட்டாச்சு, அது இன்ட்டு நம்பர் ஆஃப் பைக்ஸஸ். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் பைக்ஸ் ரிட்டர்ன் இதை அங்கே பேஸ் பண்ணிடும். ஏன்னா ஒருத்தர் ஒரு பைக்கும் கொடுக்கலாம், சம் மோர் தென் ஒன்று கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால இங்கே பேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பில் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டல் பேசிஸ் 1க்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி 2 and 3க்கு கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே 2 and 3 கொடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் இது இது வந்து டெய்லி பேசிடு. இது வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 2ன்னு வச்சுக்கிறேன். இது டெய்லி பேசிஸ். அப்போது நம்ம இந்த இடத்துல என்னன்னா இங்கே டேஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்க முடியும். அதனால நான் செகண்ட்ஸ் எடுத்துட்டு, ஏன்னா நம்ம டேஸு மந்த்து எல்லாமே வந்துட்டு இந்த ரெண்டல் பீரியட்குள்ளே இருக்கு. ஓகே, நம்ம அதில் இருந்து பிரிச்சு மட்டும் தான் எடுக்கிறோம். அண்ட் இங்கே டேஸ். ஓகே, இப்போ டேஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ டேஸ்க்கு வந்து ஒரு 250 சார்ஜ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து இங்கே
ரொம்ப ஸ்பேசியஸா சார். ஓகே, இங்கே 3. ஓகே, இது வந்து வீக்லி பேஸ்டு. ஸோ இது என்ன பண்ணும், டேஸை 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு வீக் கிடைச்சிடும். கரெக்டுங்களா? டிவைட் பை 7. ஓகே, ஸோ நான் இதை வந்து ஒரு 250 கொடுத்துருங்களா, இது வந்து ஒரு 700 கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 பேசிஸ்க்கான பில் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இதில் இன்னொரு கிரிட்டீரியா வேற கொடுத்துருந்தோம். ஒரு 3 to 5 பைக்ஸ் வந்து யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு 30% வந்து டிஸ்கவுண்ட். சரிங்களா? அண்ட் இந்த இஃப்லாம் நம்ம எலிஃபா சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஸோ எனக்கு எலிஃப்க்கும் இஃப்க்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே செக் பண்ணோம், அண்ட் அங்கே இல்லாட்டி இந்த எலிஃப் செக் பண்ணோம், இந்த எலிஃப் இல்லாட்டி இந்த எலிஃப் செக் பண்ணோம். ஓகே, ஸோ அடுத்த நான் கொடுக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து டைரக்டாக எனக்கு செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால நான் இங்கே இஃப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 3லயும் வேல்யூ இல்லைனாலும் எனக்கு இந்த இஃப் வந்து ரன் ஆகும். இந்த 3ல வேல்யூ இருந்தாலும் இந்த இஃப் வந்து ரன் ஆகும். ஓகே, ஆனால் இங்கே இந்த 3 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இஃப்பை செக் பண்ணோம், இஃப்ல வேல்யூ இல்லைன்னா இந்த எலிஃபை செக் பண்ணோம், இல்லைன்னா இந்த தேர்ட் எலிஃபை செக் பண்ணணும். நீங்கள் இஃப் கொடுக்குறப்போ டைரெக்டாக உங்களோட இஃப்பை செக் பண்ணணும். ரைட்? இங்கே இப்போ நம்பர் ஆஃப் பைக்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பைக்ஸ். ஸோ 3 to 5 எடுத்திருந்தா நமக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ greater than or equal to 3 and number of bikes less than or equal to 3. ஸோ இப்போ என்ன கிடைக்கும், greater than or equal to 3 and less than or equal to 5. 3 to 5 எடுத்திருந்தா அது வந்து ஒரு ஃபேமிலி பேக்குன்னு சொல்லிட்டு, அண்ட் அதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கும். சரிங்களா? அண்ட் இது ஓகே, ஸோ இங்கே ஒரு கமாண்ட் லைன் போட்டேன். இங்கே நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். சரிங்களா? பிரிண்டிங் அண்ட் ஆல்சோ கால்குலேஷன்ஸ், ஒரு சின்ன கால்குலேட் மட்டும் 30% டிவைட் பண்ணும் இல்லையா? ஓகே, ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த 3 பேசிஸில் ஏதோ ஒரு பேசிஸில் கால்குலேட் ஆகி பில்லு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ பில்லு கிடச்சிரும். அந்த பில்லை வந்து நம்ம இதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இண்டிகேஷன்ஸ். ஸோ you are eligible for family rental promotion. Okay, of 30% discount கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு அடுத்து இப்போ கால்குலேட் பண்ணுறது என்னன்னா, பில் ஈக்குவல் டு பில் இன்டு 0.7 கொடுக்குறேன். ஏன்னா ஸோ ஒரு 100ல 30% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.7 ஐ திங்க் ஸோ. செக் பண்ணிடுவோமா? பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 30 divided by 100, 0.3. ஓகே, ஸோ 30% ரெண்டல் ப்ரமோஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரிஜினல் பில்லை வந்துட்டு 0.3ஆல மல்டிபிள் பண்ணி அந்த வேல்யூவை வந்துட்டு மைனஸ் பண்ணணும் பில்லோட. கரெக்டுங்களா? ஓகே, பில் மைனஸ் பில் ஸ்டார்
0.3. நீங்கள் 0.3 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 30% கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ உங்களோட பில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 250 இருக்குன்னு வைங்க. 250 இன்ட்டு 0.3 மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ 75 ருபீஸ் வந்துட்டு உங்களோட 30%. கரெக்டுங்களா? 75 ருபீஸ் உங்களோட 30%. அப்போ நீங்கள் 30% மைனஸ் பண்ணி எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா 250 மைனஸ் 75, ரைட்? ஸோ இது உங்களோட 30% மைனஸ் பண்ண வேல்யூ. ஓகே, அண்ட் 250 ஸ்டார் 0.7. ஓகே, ஸோ நீங்கள் 0.7 மல்டிபிள் பண்ணாலும் உங்களோட எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ எப்படின்னா நீங்கள் 0.3ங்கிறது உங்களோட பர்சன்டேஜ், சரிங்களா? இப்போ ரிமைனிங் வந்து 0.7 இருக்கு. அந்த 0.7 வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களோட 70% எவ்வளவுங்கிறது கிடைச்சிடும். நீங்கள் 30% கால்குலேட் பண்ணி அதை வந்து மைனஸ் பண்ணுறதை காட்டிலும் உங்களோட ரிமைனிங் பார்ட் இப்போ 100%ல 30% போச்சுன்னா 70% இருக்கு இல்லையா? இப்போ 70% டிவைட் பை 100 0.7. அதால நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களோட 70% கிடைச்சிடும். கரெக்டுங்களா? ஓகே, நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம். ஆர் யூ கேன் ஸ்டார் 0.7. ஒரு சின்ன லாஜிக் தான் அது. ஓகே, ஸோ நம்ம 30% கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணாலும் எனக்கு 70% தான் கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ 30% டிஸ்கவுண்ட்ங்கிறப்போ எனக்கு 70% கிடைக்க போகுது. அதுக்கு நீங்கள் 70% டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பில் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, தென் so hope you enjoyed our services. ஓகே, அண்ட் இங்கே நம்ம பில்லை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணணும், சரிங்களா? நீங்கள் இங்கே பில்லை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதோட கட் ஆயிரும், அப்புறம் அங்கே இருக்க வேல்யூ தான் வரும். நமக்கு வந்து இதையும் கண்டுபிடிச்சி தான் நம்ம பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணணும், சரிங்களா? ஓகே, அண்ட் இங்கே இப்போ நம்பர் ஆஃப் பைக்ஸ் ரிட்டர்ன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. சரி, ஸோ இங்கே பில் வந்து ரிட்டர்ன் ஆகுது. நம்ம ஈச் இதுலேயே நம்ம பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது இங்கே. தென் இந்த பில் ரிட்டர்ன் வந்து இதுக்கு மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகுது. இங்கே பார்க்குறேன் கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு. ஸோ இப்போ ரன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் பைக் ரெண்டல் ஷாப் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கஸ்டமர் நேம் தினேஷ்ங்கிற நேமில் கொடுக்குறேன். ஈக்குவல் டு பைக் ரெண்டல் ஷாப். ஓகே, ஸோ இப்போ இங்கே தினேஷ் டாட் டேப் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டாக் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ ஸ்டாக் கொடுக்கலன்னா 0 ஸ்டாக்குன்னு எடுத்துப்போம். நான் ஒரு 50 கொடுக்குறேன். ஓகே, தென் இங்கே இப்போது டாட் டேப் ஸ்டாக்கை டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ வி ஹாவ் கரண்ட்லி 50 பைக்ஸ் அவைலபிள் ஃபார் ரன். சரி, அண்ட் இது ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஈக்குவல் டு 50. ஓகே, ஸோ வி ஹாவ் கரண்ட்லி 50 பைக்ஸ் அவைலபிள் ஃபார் ரன். சரிங்களா? அடுத்து இமேஜ் டாட் டேப். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பைக்கை ரெண்டில் எடுக்க போகிறோம். வீக்லி பேசிஸில் நான் ரெண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பைக்ஸ் பாஸ் பண்ணோம். நான் ஒரு 10 பைக்ஸ் எடுக்கிறேன். ஆர்
10 கொடுப்போம். 10 வந்து 3 to 5 கிரைட்டீரியாக்குள்ள வராது இல்லைங்களா, அதனால 10 கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு இங்க ரெண்டல் அப்படின்னு கொடுத்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் ரெண்டட் ஆன் வீக்லி பேஸ்டு ஸ்கீம் டுடே அட் சம் வேல்யூ. வி ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சர்வீசஸ். ஓகே, அடுத்து இப்போ நம்ம ரெண்டுக்கு எடுத்துட்டோம். ஸ்டாக்கை வந்து செக் பண்ணிடலாங்களா, ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ 40 இருக்கு. ஓகே, 40 இருக்கு. அண்ட் ஸ்டாக் ஒரு இது ஸ்டோர் பண்ணுறோம், ரெண்டல் ஒரு இது ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டல் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, டைம் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. டன். அடுத்து இப்போ நம்ம பைக்கை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறோம், ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஃபினிஷ் டாட் டேப். ஸோ ரிட்டர்ன் பைக்ஸ் எவ்வளோ பைக்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா 5 பைக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். 5 பைக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் இதை ரன் பண்ணுறேன். gives error. என்ன எரர் வருது? யா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம டப்புள்ள வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். அண்ட் என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், ரெண்டல் டைமு, ரெண்டல் பேசிஸ், நம்பர் ஆஃப் பைக்ஸ், இது மூணையும் நம்ம பாஸ் பண்ணி ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேட் டைம் வந்து கிரியேட் பண்ணுங்க. லைக் டைம் ஜோன் இல்லை டைம் ஈக்குவல் டு டேட் டைம் டாட் டேட் டைம். நீங்கள் அந்த மேலே இருக்க இதை கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டல் இருக்கிறது கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஆனால் வேல்யூ 0ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதவே செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் நம்ம ரெண்டல் எடுத்துருக்கோம். இப்போ மிஞ்சி போனால் ஒரு 2 மினிட்ஸ் வந்துருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அதில் வீக்ஸ் எதுவுமே வராது. நான் வீக்லி பேஸ்டு கொடுத்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்தில் வீக் கால்குலேட் ஆகாது. இருந்தாலும் நம்ம அதவே கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு டப்புக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, கமா, அடுத்து என்ன வேல்யூ, ரெண்டல் பேசிஸ் வந்து 3, கமா, ஓகே நான் இங்கே 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1, கமா, நம்பர் ஆஃப் பைக்ஸ் 5 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். gives error. என்ன எரர்? இன்னொரு பேரதிசிஸ். யா, ஸோ யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபேமிலி ரெண்டல் ப்ரொமோஷன். ஏன்னா இங்கே நான் 5 வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், அதனால இந்த ஃபேமிலி ரெண்டல் ப்ரொமோஷன் வருது. ஆஃப் 30% டிஸ்கவுண்ட். தேங்க்ஸ் ஃபார் ரிட்டர்னிங் யுவர் பைக். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் அவர் சர்வீசஸ். பில் அமௌண்ட் வந்துட்டு 4193. ஓகே, ஸோ 4193. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இங்கே நான் 4 பைக்ஸ் ஆர் 2 பைக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிரிண்ட் ஆகாமல் டைரெக்டாக பில் அமௌண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே இதுக்குள்ள வந்தால் மட்டும்தான் இந்த யூஆர் எலிஜிபிள் ஃபேமிலி ரிட்டர்ன் ப்ரொமோஷனு அண்ட் 30% டிஸ்கவுண்ட் அதெல்லாம் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இல்லை அப்படின்னா டைரெக்டாக இந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, அண்ட் இந்த தேங்க்ஸ் ஃபார் ரிட்டர்னிங் சர்வீசஸ் நம்ம வெளியே கூட கொடுத்துக்கலாம், இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் யா, தேங்க்ஸ் ஃபார் ரிட்டர்னிங் யுவர் பைக், ஹோப் யூ என்ஜாய்ட் அவர் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் யுவர் பில் அமௌண்ட் அதையும் கூட பிரிண்ட் பண்ணிடலாம். Your bill amount is yeah, so your bill amount is RS 2399 something. அண்ட் இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பில் அமௌண்ட் இருக்குல்லங்க, இதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப். ஸோ ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா வேல்யூ ரவுண்ட் பண்ணிடும். இப்போ பாருங்க 2399 இருக்கு. நான் கொடுத்தோன்னா ரவுண்ட் ஆகலை. இங்கே ரவுண்ட் ஆயிருக்கு பாருங்க. யா, ஸோ இது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ. நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதே ரவுண்ட் பண்ணணும்னா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. யா, 2400. என்ன பண்ணுறோம், பில் அமௌண்ட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் யாருக்கும் அது டவுட் இருக்கா? எனி ஸ்டெப்ஸ்? ஒன் கிளியர்? இல்லைங்க, கிளியரா இருக்கு.
வேற யாருக்கும் எனி டவுட்ஸ்? அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஓபி கொஞ்சம் கிளியர் ஆச்சுங்களா? ஆமாங்க. ப்ரீவியஸ்லி இருக்கிறது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை விட இப்போ வந்து ஓரளவுக்கு கான்செப்ட் புரியுது. ஸோ எப்படி நம்ம கிளாஸஸ் வந்து பண்ணுறது, ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம மீன்ஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒரு ஐடியா கிடைக்குது ஆக்சுவலி. ஓகே. வேறங்க ஜெயலட்சுமி, ஷர்மி, மாரியம்மாள்? நீங்க சொன்ன வரைக்குமே கிளியரா புரிஞ்சிருச்சு சார். அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஓபி இல்லைங்களா? ஓகே. சரி, நான் இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு நான் எடுத்து அனுப்புறேன். ஓகேங்களா? இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். இது கிளியரா இருக்குங்களா? இது கிளியரா இருக்கு சார். இன்னைக்கு நான் குரூப்ல ஷேர் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம இங்க பில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பில்லை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த டேட் அண்ட் டைமையும் யூஸ் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அது ஈஸி தான். நான் இந்த ஃபார்மேட்டை மட்டும் கிரியேட் பண்றேன். இன்புட் யூசர்ஸ்ல இருந்து இன்புட் வாங்கி அதை பில் அமௌண்ட்டா கிரியேட் பண்ணி தென் அதை வந்து எப்படி இந்த ரிட்டர்ன் பைக்ஸ்குள்ள பாஸ் பண்றது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகே. சின்ன கான்செப்ட். ஒரே நிமிஷம் கொஞ்சம் மேலே கொண்டு போறீங்களா? அப்படி ஸ்டாப், கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் கர்சரை இது கொஞ்சம் இந்த பில்லிங் கால்குலேஷனுக்கு மேலே வந்து கொடுத்துருக்குறீங்க இல்லையா? ரெண்டல் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டல் டைம் மைனஸ் நோன். ஸோ அதை எதுக்காக வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம்? வேற எங்கேயாவது நம்ம அதை யூஸ் பண்ணுறோமா? ஆமாங்க, இதுதான் வந்து கால்குலேஷனுக்கு. இப்போ ரெண்டல் பீரியட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே. ரெண்டல் பீரியட் என்னன்னா இப்போ ரெண்டல் பாஸ் பண்ணுவீங்க. ஓகே, புரியுது. ஸோ நம்ம இன்னைய டேட்ல இருந்து வாங்கின டேட் அதை வந்து மைனஸ் பண்ணி வி கெட் தட் ரெண்டல் பீரியட் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணிருக்கோம். ஆமாம் ஆமாம். அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். டேட் இருக்கும், இயர் இருக்கும், மந்த் இருக்கும், அதே மாதிரி டைம்ல ஹவர்ஸ் இருக்கும், மினிட்ஸு, செகண்ட்ஸு, மைக்ரோ செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே. அதுல இருந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். செகண்ட்ஸை பிரித்து அதுல இருந்து டிவைட் பை 3600 நமக்கு ஹவர்ஸ் கிடைச்சிடும். அப்புறம் டேஸ் வந்து டைரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் வீக் கிடைக்கணும், டேஸ் டிவைடட் பை 7 போட்டோம்னா வீக்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து ஒரு பில் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ பில் ஜென்ரேட்டர் லைக் டெஃப் பில் அண்டர்ஸ்கோர் ஜெனரேட்டர். ஓகே. ஸோ ஜென்ரேட்டர் கொடுத்துட்டு இங்கே செல்ஃப் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மற்ற இன்புட்லாம் நம்ம யூசர்லேருந்து வாங்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வாங்குகிறோம். எந்த டைம் வந்துட்டு பில் அமௌண்ட் அப்படிங்கிறத டைம் வாங்குகிறோம். ஓகே. ஸோ இந்த டைமை எப்படி வாங்குகிறோம்னா டப்புலாக வாங்குகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் டப்புல, நீங்கள் டப்புலாவும் இன்புட்டாக வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இன்புட் டப்புலாக வாங்குகிறோம். அண்ட் இங்கே வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறோம். என்டர் தி date and time period in. ஸோ யூசருக்கு வந்துட்டு தெரியாது இல்லையா டப்புல்னா என்ன, மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு. அதனால நம்ம இங்கே ஸோ பீரியட் இன்சைட் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? கொடுத்துட்டு லைக்னு கொடுத்து என்னென்ன வேல்யூஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். என்னென்ன வேல்யூ இன்புட்டாக கொடுக்கணும்? நம்ம இயர் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து மந்த்து, தேர்டு டே டே கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் டே மீன்ஸ் அவங்க சம்டைம்ஸ் வெட்னஸ்டே அந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதனால டேட்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ஹவர்ஸு அண்ட் கம்மா மினிட்ஸ். ஓகே. ஸோ மினிட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து நமக்கு வேணாம், செகண்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து நீட் இல்லை, அதனால 0 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? ஸோ டைம் ஈக்குவல் டு சம் இன்புட் கொடுத்து அதில் என்னென்ன ஃபார்மேட்டில் இன்புட் வேணும்னு கொடுத்தோம். சரிங்களா? அடுத்து
rental type. Okay, so rental type equal to, and இதை integer வாங்குறேன், like input. Okay, so inputல enter the schema or okay, enter the scheme கொடுத்துக்கலாம். Hours hourly based, இங்க 1 for hourly based கொடுத்துக்கலாம். For daily basis, 3 for weekly basis. Okay, இந்த இது வாங்கிட்டோம். அடுத்து number of bikes ஆர் ஜஸ்ட் நம்பர் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஈக்குவல் இது இன்டீஜர் இன்புட் நீங்க டப்புல வாங்குறதுக்கு பதிலா நம்ம டேட் டைமா கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாங்களா? ஸோ டேட் டைம் டாட் டேட் டைம். ஓகே, நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்டர் நம்பர் ஆஃப் bikes have rented or something. Okay, done. ஸோ இப்போ நமக்கு டைம் கிடைச்சிருச்சு, ரெண்டல் டைப் கிடைச்சிருச்சு, நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அண்ட் இப்போ இங்கே தான் நமக்கு கொஞ்சம் ஒர்க்கே இருக்கு. சரிங்களா? நம்ம இங்கே ஸோ பில் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அண்ட் இங்கே லிஸ்ட்டில் ஸோ இங்கே எம்டி லிஸ்ட் கூட நீட் இல்லை. ஸோ இங்கே இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் டைம் பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக நான் டைம் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு கமா ரெண்டல் டைப்பு கமா நம்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பில் இஷ்யூ இருக்குல்லங்க, ஸோ பில் இஷ்யூவை நான் டப்பலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நான் டப்பலாக தான் அங்கே பாஸ் பண்ண போகிறேன், அதனால் டப்பலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு டப்புல் ஆஃப் பில். ஓகே, தென் பிரிண்ட் பில் இஷ்யூ. ஓகேங்களா? நான் இதெல்லாம் ரன் பண்ணிடலாம். ஸோ வேல்யூ கிடச்சிருச்சு. தென் இங்கே நான் இப்போ தினேஷ் டாட் டேப் கொடுக்குறேன். அண்ட் இங்கே அது ரன் ஆகலையோ, டாட் டேப் டிஸ்பிளே ஸ்டாக் டு ஸ்டாக் ரிட்டன் பைக்ஸ் அப்படின்னு இல்லையா? என்ன கொடுத்துருக்கோம்? பில்லிங் ஜென்ரேட்டர் ரன் பண்ணியாச்சு. தினேஷ் ரன் பண்ணியாச்சு. பில் ஜென்ரேட்டர் ஆக்சுவலி உள்ள இருக்குன்னு நினைக்கிறது, ஸோ அதனால காமிக்கல.
இந்த டெஃப்க்கு நேராக இருக்கா? இஃப்க்கு நேராக இருக்கனால அந்த பில் ஜென்ரேட்டர் காமிக்கும். ஸோ ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து தள்ளணும். ஓகேங்களா? நம்ம இந்த டெஃப்க்கு நேராக கொண்டு வரணும். ஓகே, ஓகே. இப்போ பில் ஜென்ரேட்டர் வந்துச்சுன்னா அது ரீசன் வந்து அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அந்த மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, பல்காக ரன் பண்ணுறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டென்டேஷன் மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகேங்களா? பில் ஜென்ரேட்டர் அண்ட் இங்கே ஒன்றும் கொடுக்க வேணாம், நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். தென் இட் கிவ்ஸ் ஃபோரம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது? டைம் பீரியட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ நான் டைம் பீரியட் வந்து இங்கே ரெண்டல் ஈக்குவல் டு சம் லைக்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டலே பேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டலில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஆர்எல்ஸ் நான் புதுசாக டைப் பண்ணுவீங்க 220, ஸோ நான் 6 கொடுக்குறேன், மந்த்து அண்ட் டேட் வந்து ஒரு 12 கொடுக்குறேன், டைம் வந்துட்டு 10 கொடுக்குறேன், 23 தட் இஸ் மினிட்ஸ் அண்ட் 0, 0 இது வந்து செகண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன இது? ஓகே, ஸோ டேரெக்டாக டேட் டைம் கன்வெர்ட் பண்ண முடியாத இருக்கு. வாட் டைப் ஸ்ட்ரிங் அண்ட் இன்டிஜர் இஸ் ரெக்யூர்டு ஆனால் கிடைச்சிருக்கு வந்து ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ நம்ம இதை இன்டா கன்வெர்ட் பண்ண இன்டா கன்வெர்ட் பண்ணால் எரர் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். rental type it gives same error and an integer is secured and data type வந்து bill. ஓகே, நம்ம இங்கே டேட் டைம் வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு ஸோ அந்த லிஸ்ட்டையும் எடுத்துடலாம். அது வந்து ஸ்ட்ரிங்காகவே இருக்கட்டும். நான் அப்புறம் ப்ராசஸ் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அண்ட் உள்ள கொடுத்துருக்கிற டப்புள் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்காக கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம இந்த வேல்யூ தான் உள்ள பாஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரிங்காக கிடைச்சிருக்கு. அண்ட் இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை 2 மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். லைக் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த என்டையர் வேல்யூவையும் மறுபடியும் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டப்புள் கொடுத்துருக்கோம். அண்ட் டப்புல இருந்து இங்கே நம்ம டப்புளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன இஷ்யூ வரும்னா, நான் டப்புள் கொடுத்துட்டேன். ஸோ இந்த டேட் டைம் காப்பி பண்ணி அப்படியே கொடுக்குறேன். ஸோ 1 வந்து ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டப்புளாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன பண்ணுது, இந்த கமா இருக்கிற எல்லாத்தையும் டப்புள் வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இஷ்யூ வரும். ஓகே, ஸோ அதனால தான் நான் அதை அப்படியே ஸ்ட்ரிங்காகவே வச்சுருந்தேன். அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்ம ஸ்ட்ரிங்ல இருந்து நம்ம இதை அந்த கோட்ஸ் மட்டும் எடுக்கணும். ஓகே, ஸோ யாருக்கா ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்க. இந்த டைமை மட்டும் நான் ஸ்ட்ரிங்ல இருந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பில் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ இது பில்லு கிடைச்சிருச்சு. அண்ட் இங்கே இருக்கிற வேல்யூஸை மட்டும் நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். இப்படி பண்ணலாம். அண்ட் இல்லைன்னா இந்த பில்லை நம்ம டைரக்டாக இங்கே பாஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியுமா? எனி பாசிபிலிட்டிஸ்? எனக்கு புரியல நீங்க சொல்ல வர்றது. எனக்கு திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம வந்து டேட் டைம் வந்துட்டு பாஸ் பண்ணணும் மேம். இந்த ஃபார்மட்ல தான் டேட் டைம் பாஸ் பண்ணணும். ஓகே, இது என்ன டேட் இது ஆக்சுவலா? நம்ம ரிட்டர்ன் பண்ற டேட்டா இல்லனா வந்து எடுக்கிற டேட்டா இது? ஆக்சுவலா நம்ம பில் கிரியேட் பண்றதுக்கு பாஸ் பண்ற டேட். ஓகே, ஆன் தி சேம் டேட்ல என்னைக்கு பில் கிரியேட் பண்றனோ அந்த டேட் இது. ஓகே ஓகே. சோ பில் எதுக்குன்னா நம்ம இங்க ரிட்டர்ன் பைக்கு வந்துட்டு இங்க கொடுத்துருக்கோம். பில் ஜெனரேட் பண்ணும்போது அன்னைக்கு டேட், பில் ஜெனரேட்டட் டேட். இது நான் இப்போ லிஸ்டா கன்வெர்ட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடாது. தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி போட்டாலும் இஷ்யூ.
ஆனா இதை என்ன அவுட்புட்டை நம்ம கெட் பண்ணா கரெக்டா இருக்கும்? சார் ஆக்சுவலா அந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சிங்கிளா ஒரே மாதிரி ஸ்ட்ரிங்கா இருக்குதுல்ல, அதை நம்ம தனித்தனியா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ண முடியுமா? தனித்தனியா தானாங்க? ம் தனித்தனியா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணோம்னா பாசிபிள் இல்லை. இது இப்போ இது ஸ்ட்ரிங்குள்ள இருக்குல்லங்க, ம் ம் என்ன எடுத்துக்கோன்னா இங்க இருக்கிற 2 ஒரு கேரக்டர், இந்த பேரந்தசிஸ் ஒரு கேரக்டர் எடுத்துக்கும், 0 ஒரு கேரக்டர் எடுத்துக்கும், அண்ட் 7 ஒரு கேரக்டர் எடுத்துக்கும். அதே மாதிரி 6 8 இதில் தனித்தனி கேரக்டர் எடுத்துக்கும். இல்லைன்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கும் போதே தனித்தனியா வாங்கிட்டோம்னா? ஆனா எவ்வளவு வேல்யூஸ் வாங்குவீங்க? கிடைக்குது சார்.
ஓகே, எனக்கு எக்ஸாக்டாக இப்போ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நான் டேட் டைம் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இப்போ நான் இந்த டேட் டைமையும் ஏவையும் ஆட் பண்ணணும். ஸோ ஏவை டப்பில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே ஜஸ்ட் ஏ மட்டும் நம்மளால பாஸ் பண்ண முடியாது. அண்ட் எந்த மாதிரி கொடுக்கலாம்? ஸ்டெப்பில் நம்மளால இன்டீஜராகவும் கன்வெர்ட் பண்ண முடியாது. அண்ட் டேட் டைம் டாட் டேட் டைமை நான் முன்னாடி வந்து ஆட் பண்ணணும். அந்த பிராக்கெட் குள்ள வெறும் ஏ மட்டும் கொடுத்தோம்ல சார், அதுக்கு பதிலா அங்கே வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை தனித்தனியா பிரிக்க முடியுமா? டேட் டைம் டாட் டேட் டைம் ஃபுல்லையே சொல்லுங்களா? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி வேணா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படிங்க. ஸோ இந்த டேட் டைம் டாட் டேட் டைமை வந்து முன்னாடி ஆட் பண்ணிட்டா நம்மளோட ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடும். ஸோ பை யாருக்கா ஏதாவது ஐடியா தோணுச்சுனாலும் சொல்லலாம். இதில் இந்த கான்செப்ட் இப்போ தான் யோசிச்சு சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா?
ஓகே. ஸோ நமக்கு ஒரு பேக் கிடச்சிருச்சு. இந்த பேக்கை தான் நம்ம டெவலப் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஓகே, நான் இதை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு இந்த பில்லிங் ஜென்ரேட்டர் மட்டும் நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? டைம் ஆயிடுச்சு, 1:15 ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சினாலும் சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. Yeah, okay. Thank you.